Welcome to my wife's kitchen. Every recipe here is made with love. இன்னைக்கு டீ டைம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு க்ரன்ச்சி ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் ஆகும். இது பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, 3/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சமாக ட்ரைடு கறி லீஃப், உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கறி லீஃப் இருந்தால் அதுவும் எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம், இது 3 எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஃப்ரெஷ் கொத்தமல்லி தழை, 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடர், உங்கள்கிட்ட கார்லிக் பேஸ்ட் இருந்தால் எடுத்துக்கோங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், உங்களுக்கு க்ரீன் சில்லி ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா க்ரீன் சில்லி கூட கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம், தேவைக்கேற்ப உப்பு, அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர், இல்லை அப்படின்னா கீ, இது ரெண்டில் எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இன்னும் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இப்போ ஆட் பண்ணி திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொலன்னு பிசையாதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். அப்போ தான் நமக்கு ஆயிலில் போடும்போது ஆயில் உரியாது ஜாஸ்தி. இது நீங்கள் ரொம்ப சீக்கிரம் பண்ணிடலாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் போல் மூடி வச்சிடலாம். ஸோ கொஞ்சம் ஊறிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பெரிய பெரிய பால் சைஸாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் ரோல் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸ்க்கு பால் முடியுமோ அந்த சைஸ் பால் எடுத்துக்கோங்க. இதில் கொத்தமல்லி தலைக்கு பதிலாக வெந்தயக்கீரை இருந்து சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை கஸ்தூரி மேத்தி ட்ரைடு வெந்தயக்கீரை அது இருந்தாலும் சேர்த்திங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்றாப்பில் போட்டுக்கலாங்க. இதுதான் போடணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கொஞ்சமாக ட்ரைடு சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிறதுக்கு போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி கொஞ்சம் ட்ரைடு மாவு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு நல்லா தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னாக எடுங்க. இது மாவு போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தின்னாக இதை ரோல் பண்ண முடியும். நல்லா ரோல் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க எக்ஸஸ் ஃப்ளாரை ஃபுல்லாக இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் எவ்வளோ தின்னாக நான் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட அச்சு ஏதாவது இருந்ததுன்னா அதை வச்சு கட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நைஃப்பில் கூட சும்மா அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்படி தான் கட் பண்ணணுன்னு கிடையாது. உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குமோ அப்படி கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி இதை யூஸ் பண்ணி கட் பண்ணுறேன். குட்டி குட்டியாக ரெக்டாங்கிளில் சைடில் இந்த மாதிரி டிசைன் இருக்கும். இதில் இது பெருசாக வேணா கூட நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நான் எல்லாத்தையும் கட் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் நல்லா ஹாட்டாக இருக்கணும். டப்புன்னு போட்ட உடனே மேலே எலும்பி வந்துடும். அந்தளவுக்கு ஹாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இது போட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் 1 நிமிஷம் கூட ஆகாதுங்க. 1 நிமிஷத்துக்கு கம்மியாக தான் ஆகும். கொஞ்சமாக அப்படியே கிளறி விட்டுட்டு டக்குன்னு எடுத்துடலாம். ஆயிலும் உங்களுக்கு ஜாஸ்தி உரியாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தின்னாக இதை ரோல் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும். திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு கிறிஸ்பியாக கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தின்னாக ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நீங்கள் ஏர்டைட் பாக்ஸில் போட்டுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் இது ஃபுல்லாக ஃப்ரை ஆகிடுச்சு. இது சொல்லப்போனால் ஒரு 45 செகண்ட்ஸ் தான் இருக்கும் எனக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.